ஃப்ராங்கென்ஸ்டைன். இந்த படத்தை நான் ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப இது வந்து ஒரு ஆக்ஷன் மூவி அப்படின்னு தான் நினச்சேன். இந்த படத்தோட ஸ்டார்ட்டிங்கும் அப்படி தான் ஸ்டார்ட் ஆகும், ஒரு கைண்ட் ஆஃப் ஆக்ஷன் மூவி அப்படின்னு. படம் கொஞ்சம் கொஞ்சமாக பர்சீவ் ஆக ஆக தான் இது வந்து ஒரு ஆக்ஷன் மூவி இல்லை, இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ மலாஞ்சி மூவி அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஸ்லோவாக போகும், ஒரு மாதிரி கதை கொண்டு வருவாங்க. ஸோ இந்த படத்தோட கதை வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ஒரு சயின்டிஸ்ட்டு வந்து ஒவ்வொரு பாடி பார்ட்ஸாக வந்து எடுத்துகிட்டு வந்து ஒட்ட வச்சு அதுக்கு உயிர் கொடுக்குறது. ஸோ அது உயிர் கொடுத்ததுக்கப்புறம் ஆஃப்டர் எஃபெக்டாக என்னென்ன ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இது சொல்கிறக்கு ஈஸியாக இருந்தாலும் இட்ஸ் கைண்ட் ஆஃப் ரொம்ப டீப்பாக வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த ஃப்ராங்கென்ஸ்டைன் அப்படிங்கிறது வந்து ஒரு குழந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும். அந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியாது. அந்த குழந்த வளர்கிற விதம் எப்படி அப்படிங்கிற மாதிரி தான் அது நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த குழந்த வந்து ஒரு அன்பாக இருந்துச்சு அப்படின்னா அது அன்பை தேடி போகும், இல்லை நீ ஆக்ரோஷமாக வளர்த்துனீன்னா அது வந்து ஒரு ஆக்ரோஷமாக தான் வளரும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போவாங்க. அதுக்கு பெருசாக வந்து இன்டெலிஜென்ஸ் இருக்காது ஸ்டார்டிங்கில். ஸோ அதனால் வந்து விக்டருங்கிற வந்து ரொம்ப கோவப்பட்டு அடிப்பான், திட்டுவான், கட்டி போட்டுருவான். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப ஹீரோயின் வந்து பார்த்தோன்னே அவனுக்குள்ளே ஏதோ நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக படம் வந்து முன்னாடி போக போக காட்டுக்குள்ளே போவான். காட்டுக்குள்ளே போய் ஒரு மான் சாப்பிட்டுட்ருக்கிறத பார்த்துட்டு இவனும் அதையே சாப்பிடுவான். அது கையில் பொறிச்சு அந்த மானுக்கும் கொடுப்பான். அப்போ அவன் சிரிப்பான். ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுப்பான் சிரிக்கிறது எப்படி அப்படின்ட்டு. ஸோ அதை பார்த்தோன்னே வந்து 2 பேரும் அவனை சுட்டுருவாங்க. சுட்டதுக்கப்புறம் இவன் வந்து ஓடி போய் ஒளிஞ்சிப்பான். ஒளிஞ்சிட்டு ஒரு வீட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சிருப்பான். அந்த சுட்டவனோட வீடு தான் அது. ஸோ அந்த வீட்டுக்குள்ளே என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து ரொம்ப உன்னிப்பாக வாட்ச் பண்ணிட்டே இருப்பான். ஒரு வயசான தாத்தா வந்து அவர் பேத்திக்கு வந்து நிறைய சொல்லி கொடுப்பாரு. அதையெல்லாம் இவன் அப்சர்வ் பண்ணி இவனும் அந்த மாதிரியே வளர்ந்துட்டுருப்பான். இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு குழந்தைக்கு வந்து சொல்லி கொடுத்து அது எப்படி வளருது அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு சர்டன் பீரியடுக்கு மேலே இவனுக்கு வந்து அந்த குடும்பத்துக்குள்ளே ஒரு ஆளாக இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஃபீலிங்ஸ் வந்துடும். ஃபீலிங்ஸ் வந்ததுக்கப்புறம் இவன் என்னென்ன பண்ணுறான் அப்படிங்கிறது எல்லாம் அழகாக காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த வீட்டுக்காக இவன் வந்து வேலை செஞ்சு கொடுப்பான். லைக் அவங்களுக்கு தெரியாமல் அவங்கள வந்து விறகு வெட்டுறதெல்லாம் வந்து நைட்டோட நைட்டாக வெட்டி இவன் கொண்டு வந்து வச்சுருப்பான். ஒரு ஆட்டுப்பட்டி ரெடி பண்ணி வச்சுருப்பான். ஸோ அதுக்கப்புறம் தான் புரிய வரும். ஒரு சீனில் வந்து அந்த ஆட்டையெல்லாம் வந்து ஓநாய்கள் வேட்டையாடிடும். ஸோ அப்போ வந்து சொல்லுவான், நீ சண்டைக்கு போகலை அப்படின்னு ஒதுங்கி இருந்தாலும், ஒரு ஆடு மாதிரி ஒதுங்கி இருந்தாலும் உன்னை வேட்டையாடுறதுக்கு சில ஓநாய்கள் வரதான் செய்யும் அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் வந்து நல்ல ஒரு மாதிரி நுணுக்கமான ஒரு விஷயங்கள். ஸோ அதுக்கப்புறம் இவன் வந்து அந்த தாத்தா கூட ரொம்ப நாள் இருப்பான். அந்த மற்றவங்கெல்லாம் வந்து போயிடுவாங்க. அந்த தாத்தா கூட இவன் இருப்பான். அந்த தாத்தா வந்து கண் தெரியாது. ஸோ அவர் வந்து எல்லாமே சொல்லி கொடுப்பார், இப்படி தான் இருக்கும், இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் ஏற்றுக்கிட்டு இவன் வந்து ஒரு மாதிரி நல்ல மனுஷனாகவே மாறுவான். அப்படி மாறினதுக்கப்புறம் இவனுக்கு ஒரு துணை தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு தோண ஆரம்பிச்சிடும். என்னால் தனியாகவே இருக்க முடியாது, நான் செத்தாலும் திரும்பி வந்துடுவேன், எனக்கு எந்த வித எண்டுமே கிடையாது, அதனால் எனக்கு ஒரு துணை வேணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடுவான். ஸோ அப்போ தான் வந்து இவனை படைத்தவன் யார் அப்படின்ட்டு போய் பார்த்து அவனை போய் அழிக்கிறதுக்கெல்லாம் போக மாட்டான். இவன் என்ன மாதிரியே எனக்கு ஒரு துணை க்ரியேட் பண்ணி கொடு அப்படின்னு தான் சொல்லுவான். ஸோ அவன் வந்து ஓகே இது வந்து தப்பாக போகுது அப்படின்ட்டு அவன் அழிக்க ட்ரை பண்ணுவான். ஸோ அது கிளைமேக்ஸ் எப்படி போச்சு அப்படிங்கிறதான் கதை. ரொம்ப சிம்பிளாக ஒரு மாதிரி ட்ரமாட்டிக்காக இல்லாமல் ஒரு மாதிரி ஃபீல் குட்டாகவும் இல்லாமல் ஒரு மாதிரி சொல்லியிருப்பாங்க படம். ஸோ நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ்லேயே இருக்குது. ஸோ யூ கேன் கோ அண்ட் வாட்ச். இட்ஸ் அ குட் மூவி.